எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் இருந்தா எனக்கு வேலை கிடைக்காதுன்னா அதே சட்டம் இன்று பிரதமருக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால் இது அனைவருக்குமான சட்டம். அதான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். அவர் 5 வருஷம் எம்பி ஆயிடுறாரு. எம்பியா இருந்து மந்திரி ஆகி எல்லாம் சம்பாதிச்சுக்கிறாரு. 21ல அது செல்லாதுன்னு வந்தா அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க இத்தனை வருஷமா? அரசியல்வாதிகளும் ஒரு சட்டம் ஸ்டேஜ் 30 நாளைக்கு அப்புறமும் இந்த பவர்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு எதிராக பதில் சொல்ல பயப்படுவாங்க. 13 வருஷம் அந்த வழக்கு நடக்குது அப்படின் போது அவர் குற்றவாளி இல்லைன்னு கடைசியில வந்துட்டாருன்னு வச்சுக்கலாம். அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு பதவி இழுக்கிறாருல, குற்றம் செய்யாதவர் ஏன் பதவி இழக்கணும்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. எல்கே அப்படின்னு ஒரு டைரியில ஒரு பேர் இருந்ததுக்கு ஒரு தலைவர் ராஜினாமா பண்ணாரு. நிரூபிக்கப்படும் வரை அவர் குற்றவாளி இல்லை. ஓகேவா? குற்றவாளி இல்லாதவருடைய பதவி இருக்கிறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? முதல்ல விடுதலைன்னு தீர்ப்பு வந்த போது நீதிபதி சைன் என்ன சொன்னார்? எங்கிட்ட பேப்பர் தான் இருக்கு, டாக்குமெண்டா இருக்கு, எங்கிட்ட ஒரு சாட்சி இல்ல உருப்படியான்றாரு. எங்களால் முடியாது. எவ்வளவு பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி ஆராசா அவர்கள் ராஜினாமா செய்தார்கள். சொன்ன உடனே ராஜினாமா பண்ணாரா? சொன்ன அந்த ரிப்போர்ட் வந்தது இவர் பேர்ல குற்றம்னு ராஜினாமா பண்ணாரா? பண்ணல. அப்புறம் ஏன் அன்னைக்கு அவரை போக சொல்லுங்கன்னு கேட்டாங்க. 2009ல கீழ்தளத்துல கூட்டணி, மேல் தளத்துல சிபிஐ விசாரணை வச்சு பண்ணது காங்கிரஸ் பண்ண தப்பு பிஜேபி பண்ணது நீங்க சொல்ல வரீங்க. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் கார்த்திகேயன் சுவாமி சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்மளுடைய உள்துறை அமைச்சர் ஒரு முக்கியமான பில்லை இன்ட்ரோல் பண்ணியிருக்காரு பார்லிமெண்ட்ல. அந்த பில் என்னன்னா, யாரு சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர்ஸ் இல்லை ஸ்டேட் மினிஸ்டர்ஸ், இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ்லாம் யாராவது ஒரு 30 டேஸ்க்கு மேல ஜெயில இருந்தாங்கன்னா அவங்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு முக்கியமான பில்லை கொண்டு வந்திருக்காரு. இதோட முக்கியத்துவம் என்ன? இது அரசியல் களத்தளத்துல மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தும் அப்படின்னு பேசப்படுது. ஆமா சார், கண்டிப்பா சார். அதாவது இந்த ஒரு இது இந்த லா எப்படின்னா, யாராக இருந்தாலும் ஒண்ணுதான். நீங்க ஒரு எம்எல்ஏவோ, பஞ்சாயத்து போர்டு தலைவரோ, எம்பியோ, அது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டிங்ல எதுல இருந்தாலும் அவர்கள் அனைவருக்குமானது. இப்போ இப்போ பாஜக அரசு நடக்குது, இவங்க கொண்டு வந்திருக்காங்க, இவங்களுக்கு இப்ப எதிர்கட்சிகளுக்கு மட்டும்தான் இல்ல, இவங்க ஆட்சி வேற ஆட்சி வந்தாலும் இவர்களுக்கும் அதே தான். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு அதே தான். சோ சட்டம் பொதுவானதாக கொண்டு வந்திருக்காங்க. சரி, இப்போ இது 2013ல சுப்ரீம் கோர்ட் ஒரு கோட் பண்ணாங்க சார். அதாவது அப்ப என்ன சொன்னாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஒரு கருத்து சொன்னாங்க. குற்றவாளிகள், தண்டிக்கப்பட்டவர்கள் இந்த சட்டத்துல அவர்கள் உடனடியாக பதவி விலகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் இவங்க ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்ப காங்கிரஸ் ஆட்சி, மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமரா இருக்காரு. அப்போ ஒரு அவசர சட்டம் கொண்டுறாங்க. எதுக்குன்னா, அந்த பதவி இழப்பு கூடாது. அதாவது குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்ட பின்பும் அவர்களுக்கு பதவி போக கூடாது, அவங்க பதவியிலேயே இருக்கணும் அப்படின்னு ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க. அது இங்க பாஸ் ஆகி எதிர்ப்பு தெரிவிச்சு எல்லாம் கிட்டத்தட்ட அந்த நம்பர்ஸ் அது ஓகே ஆகி ஜனாதிபதிக்கு அனுப்புறாங்க ஒப்புதலுக்கு. அவர் திருப்பி அனுப்பிடுறாங்க. இது இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல அந்த திருப்பி அனுப்பிடுறாங்க. அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது ராகுல் காந்தி என்ன பண்றாரு? திஸ் இஸ் நான்சென்ஸ், நான் ஒத்துக்க மாட்டேன். அது எப்படி இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டுடலாம் அப்படின்னா, அப்போ வரைக்கும் அவருக்கு தெரியாத மாதிரியும், அன்னைக்குதான் அவருக்கு தெரிஞ்ச மாதிரியும் அந்த சட்டம் பாஸ் பண்ணும்போது அவர்லாம் இருந்தாங்க. இவங்களுக்கு தெரியாம கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அப்போ அன்னைக்கு இவங்க சொல்லி வாபஸ் வாங்கினாங்க. நாங்க வாபஸ் வாங்குறோம், வேண்டாம் சொல்லி ஜனாதிபதி திருப்பி அனுப்புறதுக்கு முன்னாடி இவங்களா போய் கௌரவமா வாபஸ் வாங்கிட்டு வந்தாங்க. இது அன்னைக்கு நடந்தது. அப்போ தண்டனை பெற்ற குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்றது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கேயே நமக்கு பதில் கிடைச்சு. சரி, நீங்க சொல்ற கரெக்ட். இப்போ தண்டனை பெற்ற குற்றவாளியை காப்பாத்தினதுக்கு அவங்க அதை திரும்ப பெற்றாங்க. அது விமர்சனத்துக்குரியதுதான். இந்த இடத்துல முக்கியமான என்ன விஷயம்னா, இப்போ விசாரணை இருக்காங்க, அவங்க தப்பு பண்ணாங்கன்னு இன்னும் ப்ரூவ் பண்ணவே கிடையாது. 30 நாள் அவர் ஜெயில இருந்தாவே அவருடைய பதவி போயிரும் அப்படின்னா, ப்ரூஃப் ஆஃப் பர்டன் யார் மேல இருக்கு? அரசாங்கம் நம்ம ப்ரூவ் பண்ணாதானே அவர் குற்றவாளி. 30 நாள் கஸ்டடியில இருந்தாவே அவருடைய பதவியை நம்ம எப்படி எடுக்க முடியும்? கண்டிப்பா. இதுல இன்னொரு பாயிண்ட் ஒண்ணு நோட் பண்ணோம். இதுல எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு பண்ணும்பொழுது இன்னைக்கு முன்ன இருக்கிற மாதிரிலாம் இப்ப இல்ல. யாரோ ஒருத்தர் தூக்கி டக்குன்னு உள்ள போட்ட முடியாது. மறுநாளே இன்னைக்கு கோர்ட்டு கேஸ், சுப்ரீம் கோர்ட் பல கேஸ்ல பல பேரை விடுதலை பண்ணிருக்கு. தமிழ்நாட்டுல குண்டர் சட்டம் போடப்பட்ட பல பத்திரிகையாளர்கள், யூடியூபர்கள் வெளியில வந்திருக்காங்க. அப்ப இதெல்லாம் பழிவாங்க நடவடிக்கையா போட்டாங்களா? அப்ப இவங்க ஒத்துக்கணும். சரி, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் மேல குற்றம் இருக்கு, அவரை கைது பண்றாங்க, உள்ள ஜெயில வைக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னாக்க நீங்க சொல்ற கரெக்ட் சார். குற்றவாளி நிரூபிச்சிட்ட பின்னாடி அவங்க பதவியில இருந்தா நம்ம கொஸ்டின் கேட்கறது ரொம்ப கரெக்டான விஷயம்.
ஆனா இங்க வந்து குற்றம் குற்றச்சாட்டப்பட்டவர் 30 நாள் இருந்தாவே அவர் பதவியை வந்து நம்ம எடுக்கிறோம்னா இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டியே வந்து நம்ம காங்கிரீட்டா உருவாக்குற மாதிரி தானே. கண்டிப்பா சார். அதான் சொல்ல வரேன். இப்போ 30 நாளைக்கு இருந்தா அவரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது வருது. இப்ப சார் இத்தனை நாளா இருக்கிற சட்டம் என்ன சார்? இத்தனை நாளா இருக்கக்கூடிய சட்டம் என்ன? ஒருத்தர் போவாரு, பல கேஸ் நடக்கும், பல வருஷம் இழுத்தடிப்பாங்க, அவரை விடுதலை பண்ணாங்க, திரும்பி வந்தாரு, திரும்பி அவர் மேல தண்டனை கொடுக்கப்பட்டது 3 ஆண்டுன்னு. உடனே கோர்ட்டுக்கு போனாரு, மேல மேல் கோர்ட்டுக்கு போனாரு. இப்ப என்ன சொன்னாங்க? அவருடைய தண்டனையை தற்காலம் அப்பீலுக்காக நிறுத்தி வைக்கிறோம்னு சொன்னாங்களா இல்லையா? தண்டனை நிறுத்தி வைக்கல. அந்த அப்பீல் அவருக்கு போக டைம் கொடுத்து நிறுத்திருக்கோம்னு சொன்னாங்கல்ல. உடனே மந்திரி ஆனாரா இல்லையா? இங்க மந்திரி ஆனாரா இல்லையா தமிழ்நாட்டுல? நாங்க ஆவோன்னு அதுக்கப்புறம் தானே வந்தாங்க. இப்போ மந்திரி ஆவறீங்களா உள்ள போறீங்களான்னு கேட்கும் பொழுதுதான் ஒருத்தர் ராஜினாமா பண்றேன்றாரு. இதெல்லாம் இங்க நடந்த கூத்துகள் கூத்துகள் சொல்றேன். பொதுவா இங்க நடந்தது. சரி. இப்போ ஒருத்தர் மேல 30 நாளைக்குள்ள 30 நாள் ஜெயில இருந்தா அவங்க போனோம். சார் இது இப்ப வந்திருக்கிறதுங்கிறது ஒரு காமன் மேன் வியூல நாங்க ஒத்துக்கிறோம். ஏன்னா நீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும், ஒரு அரசு உத்தியோகம் போகணும்னு சொன்னா ஒரு காமன் மேனுக்கு இத்தனை நாள் இருக்கிற பிரச்சனை என்ன சார்? என் மேல ஒரு எஃப்ஐஆரோ ஒரு சார்ஜ் ஷீட், ஒரு எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டாங்க சார், என்ன உள்ள தள்ளிட்டாங்க. நான் ஜாமீன்ல 2 நாள்ல வந்துட்டேன். அந்த சார்ஜ் ஷீட் என் மேல போட்டா எனக்கு அரசு வேலை கிடைக்காது. அப்போ ஒரு காமன் மேன் எனக்கு இதுதான் சட்டம், நான் நிரூபிச்சு வந்தா மட்டும்தான் என்னால வந்து திரும்பி அதுல வந்து அது நிரூபிச்சு உடைச்சு வரணும். அப்பதான் வந்து அதுல பண்ண முடியும். அப்படின்னு சொன்னா அரசியல்வாதிகளுக்கு எதற்கு பிரிவிலேஜ்? எதற்கு பிரிவிலேஜ்? சரி. இதுல இன்னொன்னு கேக்குறோம். இப்போ சில பேருக்கு சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் அந்த அவங்களுக்கு வேலைக்கே இதுல செலக்டே பண்ண முடியாதுன்னு தள்ளுபடி பண்றாங்கல்ல. ஒருத்தரோட வேலை போகுது இல்ல. ஒருத்தர் ஒரு தப்பா கொடுத்த புகார்னால என்னுடைய வாழ்க்கையே போகுது, எனக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கு. அது ஏன் அந்த அரசியல்வாதிகளுக்கு கூடாது? சரி. இன்னொன்னு இப்போ நம்மள விட்டுருங்க சார், காமன் மேன விட்டுருங்க சார். ஒரு போலீஸ்காரர் மேல தப்பு வருது சார், ஒரு காவல்துறை ஒரு அலுவலர் ஒரு காவலர் மேல ஒரு தப்பு வருது சார். அவர் ஒரு பிரச்சனையில கைது செய்யப்படுறார். உடனடியாக அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுறாரா இல்லையா? நீங்க எந்த கேள்விகளுக்கு முன்னாடி முதல்ல சஸ்பெண்ட் பண்றீங்க? ஏன்னா அவர் அந்த பவர்ல இருந்தா அதை யூஸ் பண்ணி கேஸ்ல இருந்து வருவாங்கனால. அரசியல்வாதிகளும் ஒரு சட்டம் ஸ்டேஜ் 30 நாளைக்கு அப்புறமும் இந்த பவர்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு எதிரா பதில் சொல்ல பயப்படுவாங்க. சார் நம்ம 2G கேஸ்ல பார்த்தோம் சார். இல்ல சார், எனக்கு இந்த இடத்துல எனக்கு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. இப்போ வந்து 30 நாளுக்கு பின்னாடி அவர் அந்த கேஸ் வந்து விசாரணை நடக்குது. அந்த விசாரணையில வந்து அவர் நிரபராதின்னு ஒருத்தர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அப்படின் போது இந்த 30 நாள் அவர் வந்து 30 நாளுக்கு இருந்தனால அந்த பதவி இழந்தாருல்ல, அந்த பதவிக்கு ஒரு இன்ஸ்டபிலிட்டி உருவாயிருக்குல்ல, அதுக்கு யார் பொறுப்பெடுத்துப்பா? அந்த அந்த வழக்கு சரியான முறையில் நீதிமன்றத்துக்கு போய் அவருக்கு சரியான தீர்வு கிடைச்சிருச்சு, அவர் விடுதலை ஆயிட்டாருன்னு சொன்னா, சார் நீங்க எதுவுமே ஆட்டோமேட்டிக்கா கோர்ட் வந்து நீங்க குற்றவாளிகள்னு சொன்னவங்களே தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டவங்களே பதவி கொடுக்குது. வராமலாம் இருக்க முடியாது. அரசு அவங்க பதவிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதுல இல்ல இருக்கு. சார், முக்கியமான கொஸ்டின் ஏன் வருதுன்னா, இப்போ வந்து இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. ஒரு ஆட்சியாளர் கரெக்ட்டா வந்து கன்டினியூஸா ஒர்க் வந்து செயல்படுறாரு அப்படின்னா தான், இங்க வந்து சொசைட்டில இன்வெஸ்ட்மென்ட்டோ, எக்கனாமிக் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இல்லன்னா, எக்கனாமிக்கல் குரோத்தும் இருக்காது. லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்கும். அப்படின்னா நம்ம இங்க இந்த இடத்துல இன்டைரக்ட்டா எல்லாத்தையும் நம்ம கிரியேட் பண்றோமா? இல்ல இப்ப இது கிரியேட், ஏன்னா ஒருத்தர் தவறு செய்து விட்டார். அவர் தான் அந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றாரு. ஒரு தவறு அவர் தான் கிரியேட் பண்ணிக்கிறாரு. அரசாங்கம் எதையும் பண்ணல. ஒருத்தர் லஞ்சம் வாங்கிட்டாரு, ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னா அது அவங்க கிரியேட் பண்ணது. அரசாங்கம் இதுல கிரியேட் பண்ணல. முதல் விஷயம் அடிப்படை ஒருவர் தவறு செய்து அது இதுக்கு அப்புறம் தான், இதுக்கு முன்னாடி இருக்கிற கேஸ்களுக்கு பொருந்தாது, இனிமேல் தான் வரும்ன்ற ஒரு ஷரத்து. இன்னொன்னு, இவர் லஞ்சம் வாங்கி விட்டாருன்னு குற்றம் வந்துன்னா சார், இப்போ ஒரு குற்றம் செய்து விட்டாருன்னா அவர் நல்லவர் என்று நிரூபிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. கைது செய்யப்படுறதுன்னா அன்னைக்கு நான் இந்த தேதியில வெளியில இருந்தேங்க அப்படின்னு எல்லா ப்ரூஃபையும் காட்ட வேண்டியது குற்றம். யார் மேல குற்றம் சொல்றாங்களோ அவங்க மேல. இதனால் இதுதான் நடைமுறை. சார், சட்ட அரசாங்கம் நடைமுறை. தான் சார் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்கணும். அரசாங்கம் தான் ப்ரூவ் பண்ணணும். பிஎம்எல்ஏ தவிர மத்த எல்லா கேஸ்லயும் அரசாங்கம் தான் ப்ரூவ் பண்ணணும். சார் அது அரசு ஒரு பக்கம். அரசு வந்து கைது பண்ணிட்டாங்க என்ன பொய் குற்றச்சாட்டுல. நான் அந்த தேதியில வெளியூர்ல இருந்தேன்னு ஒருத்தர் நிரூபிக்கிறாருல்ல சார். இல்ல சார், இப்ப அரசு இப்ப உங்களையே யாராவது அரெஸ்ட் பண்றாங்கன்னா, அரசாங்கம் வந்து இவர் வந்து தப்பு பண்ணியிருக்காருன்னு உங்கள ப்ரூவ் பண்ணா மட்டும் தான் நீங்க உங்கள வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்க முடியும். அததான் இந்த சொல்றேன் இடத்துல சார், அததான் சொல்றேன். இந்த இடத்துல இல்ல முக்கியமான ஒரு விஷயம் நிமிஷம். எங்க வருதுன்னா, இப்ப வந்து பிஎம்எல்ஏ ஆக்ட் மாரி ஒரு ஆக்ட் இருக்குன்னா, அதுல வந்து ப்ரூஃப் ஆஃப் பர்டன் வந்து யார் வந்து குற்றச்சாட்டு படுறாரோ, இப்ப என் மேல குற்றச்சாட்டு பிஎம்எல்ஏ இருக்குன்னா, நான் தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். இந்த இடத்துல ப்ரூவ் பண்ற பர்டன் என் மேல இருக்கும்போது 5 வருஷம்ன்றது இந்த மாரி பிஎம்எல்ஏ ஆக்ட்ட வந்து யூஸ் பண்ணி இந்த மாரி இடி ரைட்ஸ் வந்து இடி கேஸஸ் வருது. அதிகமான வழக்குகள் வந்து எதிர்க்கட்சிகள வரும்போது தானே இது கொஸ்டின் வருது. சார் அதான் முதல்லயே சொன்னேன். இது எதிர்க்கட்சிகள் மீதானதுன்னா நாளைக்கு ஆட்சி மாறினா இதே பாஜக ஆட்கள் மீதும் சரி. இப்ப நீங்க சொல்றீங்க அதான் இல்லையா சார், எதிர்க்கட்சிகளுக்கு நீங்க ஒரு அஸ்திரத்த வந்து பொலிட்டிக்கல். நீங்க வந்து ஒரு அஸ்திரத்த வந்து உருவாக்கி குடுத்துட்டீங்க. அது பாஜக பயன்படுத்தினாலும்
அது இன்ஸ்டபிலிட்டியை உருவாக்க போகுது. காங்கிரஸ் வந்து பயன்படுத்தினாலும் இன்ஸ்டபிலிட்டி அப்ப இந்த இன்ஸ்டபிலிட்டியை உருவாக்குற எங்க பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை வந்து டேமேஜ் பண்ற சிஸ்டத்தை நம்ம ஏன் உருவாக்கணும்னு கொஸ்டின் வருது இல்ல? சரி சார். அப்போ இப்படி ஒரு கேள்வி வச்சுக்கோங்க. இன்ஸ்டபிலிட்டியை உருவாக்குறாங்க இதனால அப்படின்னா, ஒருவர் தவறு செய்கிறார், பரவாயில்ல, அவர் மந்திரியாவே இருப்பார், அவர் வழக்கு நடத்தி கொண்டிருப்பார், சார் ஆனால் அவர் மந்திரியாவே தவறு இருப்பார். செய்து இருப்பார், செய்து தவறு இல்ல, செய்து இருப்பார் அப்படின்ற விசாரணை போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு கொஸ்டின் எடுக்கிறோம். அதான் சொல்றேன். நிரூபிக்கப்பட்டவர் இல்ல. அதான் சார், நிரூபிக்கப்படும் வரை அவர் குற்றவாளி இல்லை. ஓகேவா? குற்றவாளி இல்லாதவருடைய பதவி எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அதுதான் சொல்றேன் சார். இப்போ 13 வருஷம் ஒரு கேஸ் நடந்தது சார். தமிழ்நாட்டுல 13 வருஷம் ஒரு கேஸ். ஒருத்தவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு 13 வருஷத்துக்கு அப்புறம் கோர்ட்ல எங்க கிட்ட ஆதாரம் இல்ல, இந்த கேஸ வாபஸ் வாங்குறோம்னு சொன்னாங்க சார். பழிவாங்கும் நடவடிக்கையா பாக்குறீங்களா, இல்ல அதை எப்படி பாக்குறீங்க? பழி வாங்குற நடவடிக்கை அரசியல் நடவடிக்கை தானே சார். இப்ப இந்த அரசாங்கம் கொண்டுல சார் 2008ல ஜெயலலிதா மேல போட்ட வழக்கு சார். இல்ல சார், நீங்க சொல்ற முன்னாடி இப்ப வந்து 13 வருஷம் நீங்க சொல்றீங்களா சார், இந்த 13 வருஷம் அந்த வழக்கு நடக்குது அப்படின் போது அவர் குற்றவாளி இல்லைன்னு கடைசியில வந்துட்டாருன்னு வச்சுங்களா, அப்ப அதுக்கு முன்னாடி அவர் பதவி இழுக்கிறாருல, குற்றம் செய்யாதவர் ஏன் பதவி இழக்கணும்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல? எல்கே அப்படின்னு ஒரு டைரியில ஒரு பேர் இருந்ததுக்கு ஒரு தலைவர் ராஜினாமா பண்ணாரு. அந்த நான் குற்றவாளி இல்லை என்று நிரூபித்து விட்டு பதவிக்கு வருவேன்னாரு திரு அத்வானி அவர்கள். இங்க என்னன்னா சார், நீங்க சரி சார், இப்ப உங்க பார்வையில வந்து அவர் குற்றம் செய்யவில்லை, 5 வருடம் பொறுத்து தெரிகிறது அப்படின்னா, அவர் வந்து அவர் மேல உள்ள அவ்வளவு பெரிய களங்கம், அவருக்கான பேர்டன்ஸ் கேக்குறீங்க. தப்பு பண்ணிட்டாருன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு சார். 5 வருஷம் அவர் பதவியில இருந்தாரு. ஒரு குற்றவாளி 5 வருடம் பதவியில் வைத்திருந்ததுக்கு யார் பொறுப்பேற்கிறார்? ஒரு குற்றவாளின்னு ஒரு 5 வருடம் பொறுத்து, 5 வருஷம் பொறுத்து நீங்க இன்ஸ்டபிலிட்டி சொல்றீங்க இல்லையா? நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப வந்து ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டா அதுல வந்து ப்ராசஸ் ஸ்லோவா இருக்குன்னு சொல்றத, ப்ராசஸ் வந்து ஃபாஸ்டன் பண்றதுக்கு நம்ம வந்து லோகாயுக்தா இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் வச்சிருக்கோம், எம்எல்ஏஸ்க்கு தனியா கோர்ட் வச்சிருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபாஸ்டான ஒரு மெத்தடை எடுத்துட்டு வரணுமா, இல்ல குற்றம் சாட்டப்படுறதுக்கு முன்னாடியே ஒரு பதவி பறிக்கிறது கரெக்டான விஷயமா? ஒரு எம்எல்ஏ எம்பி மேல வந்தா லோகாயுக்தா லோக்பால்லாம் கொண்டு வந்தாங்க, பேசினாங்க இல்லையா? 6 மாசத்துக்குள்ள ஒரு எம்பி எம்எல்ஏ மந்திரி மேல இருந்தா சீக்கிரம்ங்கிறது ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல. அப்ப அது இன்ஸ்டபிலிட்டி வர 6 மாசத்துக்குள்ள தீக்கிறோம்னா அவசரமா எல்லாம் பண்ணுவோம். அவசரமா தான் பண்ணணும் 6 மாசத்துக்குள்ள கேஸ். அப்படின்னா அப்ப இன்ஸ்டபிலிட்டி வராதா? அப்போ ஒருத்தர் மேல கேஸ் போடணும்னு முடிவு பண்ணியாச்சு கவர்மெண்ட், மாநில அரசோ மத்திய அரசோ எந்த கட்சி வேணா வச்சுங்க, ஒருத்தர் மேல கேஸ் போடணும் முடிவு பண்ணிட்டாங்க. அவசரமாக அவரை கைது செய்து சார்ஜ் ஷீட் போட்டு 6 மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் திணிச்சு ப்ரூவ் பண்ணிடுறாங்க. அப்போ இன்ஸ்டபிலிட்டி வருமா வராதா? அப்போ எதிர்கட்சிகளை பழிவாங்க எல்லாரும் செய்வார்கள். ஆனால் இப்ப என்னன்னா, நீங்க உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு அடிப்படை பயம் சார், தப்பு பண்றத வந்தப்புறம் தடுக்கிறத விட பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி, நீங்க அப்படிதான் பார்க்கணும். இப்போ சார் நீங்க சொல்றபடி நம்ம ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம் சார். இப்போ வந்து பிஜேபி இருக்காங்க, பிஜேபி வந்து ஆட்சியில, காங்கிரஸ் ஆட்சியில இருக்காங்க. இந்த அரசியல் சட்டத்தை அவங்க எப்படி பயன்படுத்த போறாங்கன்னா, பிஜேபியில யாராவது ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னும் போது அவரை வந்து நம்ம 30 நாள்ல அவருடைய பதவி வந்து விலகிறோம், அப்படியே அவரை வந்து நம்ம தண்டனை கொடுத்த மாதிரி எடுத்துக்கும், அவருடைய சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு இதை காங்கிரஸ் பயன்படுத்தினா அப்ப பிஜேபி சும்மா இருப்பாங்களா? அதான் சார், இதுல வந்து வெறும் எஃப்ஐஆர்ல பண்ண முடியாது சார், சார்ஜ் ஷீட் போடணும். நீங்க 30 நாள் உள்ள இருக்காங்கன்னா சார்ஜ் ஷீட் போடணும். இன்னொன்னு, இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல சார்ஜ் ஷீட்ல பேப்பர்ஸ் கொடுக்கலன்னா கூட கோர்ட் வந்து உடனடியாக அவர்களை வெளியே விட்டு பண்றாங்க. இன்னைக்கு அவ்வளவு ஃபாஸ்டா வருது சார். ஒரு 2 தனி நபர் சார், ஒரு தொழிலதிபர்கள் 2 தனி நபர், அவங்க வீட்டுக்கு ஈடி போச்சு, ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு கோர்ட்டுக்கு போனாங்க சார். எங்க வீட்டுல நான் இல்லாத போந்தாங்க, நாங்க வெளில அவங்க வீட்டை பூட்டக்கூடாது, உனக்கு அதிகாரம் இல்ல, அந்த நாள்ல சுப்ரீம் கோர்ட் முடிவு எடுத்தது. நீங்க கரெக்டான இடத்துக்கு வந்துட்டீங்க சார். இந்த இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் டேமேஜ் அவங்களுக்கு நடந்திருக்கு. இங்க வந்து பொலிட்டிக்கல் டேமேஜா நடந்துருச்சு. இந்த பொலிட்டிக்கல் டேமேஜ் வந்து அவர் வந்து நிரபராதின்னு வெளியே வந்துட்டா இந்த பொலிட்டிக்கல் டேமேஜ்க்கு யார் பொறுப்பெடுப்பா? சோ இதனால தான் முக்கியமான விமர்சனம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏஜென்சிஸ் மேல வருது. கரெக்ட், நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட். அவர் மேல பொலிட்டிக்கல் டேமேஜ், இப்ப இவங்க தொழிலதிபர் மேல வருது பொலிட்டிக்கல் டேமேஜ் இல்ல, அது விட்டுருங்க. நீங்க சொல்றது கரெக்ட். பொலிட்டிக்கல் டேமேஜ் ஒருத்தர் மேல வந்தால் அவர் நல்லவர் தானே, அப்படி வெளில நான் முதலே கேட்டேன், அவர் கெட்டவர்னு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ப்ரூவ் ஆகுது சார். இப்போ தேர்தல் வழக்குகளே, ஒரு தேர்தலில் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, அவர் மேல ஒருத்தர் எழுத்து கேஸ் போடுறாரு சார். அந்த முடிவு 2014 தேர்தலுக்கான அப்போ போட்ட கேஸ் 2021 வருது. அவர் 5 வருஷம் எம்பி ஆயிடுறாரு. எம்பியா இருந்து மந்திரி ஆகி எல்லாம் சம்பாதிச்சுக்கிறாரு. 21 அது செல்லாதுன்னு வந்தா அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க? இத்தனை வருஷமா இது பொலிட்டிக்கல், இத்தனை வருஷமா யார் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க? இங்க இருக்கிற இல்ல, இத்தனை வருஷமா இத்தனை வருஷமா அப்படித்தானே இருந்தது. இப்போ நீங்கள் உள்ளே போனாலே ஒரு கேஸ் வருது, அதாவது அந்த குற்றத்தின் தன்மை இருக்கு. நீங்க ஜாமீன்ல விடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, தனிநபர் ஜாமீன் சார், இது வந்து பெரிய கேஸ் சார், உங்களுக்கு தனிநபர் ஜாமீன் கொடுக்க முடியாது, சொத்து ஜாமீன் சார், இது பெரிய கிரைம் கேஸ் சார், 2 வக்கீலோட ஜாமீன். இப்போ
கைது பண்ணும் போதே அந்த ஒரு அளவு இருக்கிறது, அளவுகோல் இருக்கிறது, இந்த கேஸுக்கு இப்படி இருக்கும்னு. அதை வச்சு இவங்க என்ன சொல்றாங்கன்னா 5 வருஷம் தண்டனை கிடைக்கக்கூடிய பெரிய கேஸுகளாக இருந்தால் அதுவும் ஒரு சொல்றாங்க, ஒரு கிரைட்டீரியா வைக்கிறாங்க. அதான் சார் இப்போ ஒரு இப்போ கிரைட்டீரியா இப்போ இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டத்துல எல்லா கேஸையும் எந்த பொலிட்டிக்கல் மோட்டிவே இல்லாம எல்லா கேஸும் கரெக்டா தான் பண்றாங்க நம்ம எடுத்துக்க முடியுமா? இல்ல, எடுக்க முடியாது, அப்போ எடுக்க முடியாது. நான் அப்போ தான் முதல்லயே ஒரு இத கேஸ் வந்து சொன்னேன், 13 அப்போ வருஷம் கேஸ். அத நீங்க சொல்றது அப்போ இங்க வந்து பொலிட்டிக்கல் சிஸ்டம்ல இத வந்து தப்பா யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதால ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி வரப்போது. அதால ஒரு ஒரு மக்களுக்கான ஒரு பிரச்சனை உருவாகுற சான்ஸ் இருக்கும்போது நம்ம இதை ஏன் கொண்டு வராங்கன்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குல்ல. கரெக்ட். நீங்க கான்ஸ்டிடியூஷனை ஒரே நாள்ல நமக்கு தேவைப்பட்ட மாதிரிலாம் யாருமே நீங்க மாத்த முடியாது. எந்த ஆட்சியும் மாத்த முடியாது. இப்ப எனக்கு எப்படி தேவை அப்படின்லாம் நான் மாத்த முடியாது. மாநில அரசே சொல்றேன், தமிழ்நாட்டிலேயே எங்கள் ஆபீசர் மேல ஒரு சட்ட குற்றங்களை நாங்களே விசாரிப்போம்னு கொண்டு வந்தாங்க. அது எப்படி கொண்டு வந்தாங்க? அப்போ நாங்க தான் விசாரிக்கணும்னு பேசினாங்கல்ல, ஏன் கொண்டு வந்தாங்க? மாநில அரசு ஊழியர்களை நாங்களே விசாரிக்கிறோம். அப்போ நீங்க என்ன பெரிய கேஸ் போக கூடாது, நாங்களே விசாரிச்சு உள்ளுக்குள்ளேயே மழுமட்டி ஆக்கிடுவோம்னு நினைச்சீங்களா? அந்த சட்டம் எந்த ஐடியால கொண்டு வந்தீங்க? உங்க பொலிட்டிக்கல் ஐடியால வேணுங்கிறவங்க மேல நீங்களே என்ன வேணா பண்ணிக்கலாம்னு கொண்டு வந்தீங்களா? இல்ல. 2G கேஸ்ல சார் நீதிபதி கடைசியில என்ன சொன்னார் தெரியுமா? இவ்வளவு பேப்பர்கள், இவ்வளவு தஸ்தாவேஜ் இருந்தும் ஒரு சரியான சாட்சி கூட எனக்கு வரவில்லைன்னாரு. பேப்பர்ல எல்லாம் இருந்தது. ஏன்னா கவர்மெண்டால சாட்சியை கொடுக்க அவங்க முடியல, பதவி நிரூபிக்க முடியல. 2Gல வந்த பொழுது பிரதமர் அவர்கள் எவ்வளவோ கேட்டுக்கொண்டோம். அதை இல்ல ராஜினாமா பண்ண சொல்லுங்க, அவரை பண்ண சொல்லுங்கன்னு ஏன் கெஞ்சினாங்க? இல்ல முடியாது, எங்களால் முடியாது. எவ்வளவு பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி ஆராசா அவர்கள் ராஜினாமா செய்தார்கள். சொன்ன உடனே ராஜினாமா பண்ணாரா? சொன்ன அந்த ரிப்போர்ட் வந்தது இவர் பேர்ல குற்றம்னு ராஜினாமா பண்ணாரா? பண்ணல. அப்புறம் ஏன் அன்னைக்கு அவரை போக சொல்லுங்கன்னு கேட்டாங்க? பிரதமரே சொன்னார், இல்ல இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு, எதுக்குன்னு பேச்சுவார்த்தை எல்லாம் நித்தம் செய்தியில் வந்தது. அப்ப ஏன் அன்னைக்கு அவர் சொன்னாரு? இல்ல, தப்பு பண்ணவரே இருக்கட்டும், அப்பதான் இது வந்து நல்லா இருக்கும் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்களா சார்? இப்போ வெளிநாட்டுல ஒருத்தர் பாக்குறாரு, என்ன உன் பேர்ல இவ்வளவு லட்சம் கோடி இருக்கு, நீ இன்னமும் ஆட்சியில இருக்கன்னா இந்த ஆட்சி நல்லா இல்லையே, நாங்க எப்படி ஊருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றதுன்னு அன்னைக்குதான் இங்க ஒரு இன்ஸ்டபிலிட்டி, கவர்மெண்ட் மேல ஒரு நம்பிக்கை இல்லை, எப்படி ஒரு ஒண்ணு நாடு தத்தளிக்க ஆரம்பிக்கும். வெளிநாட்டுல இருந்து யாரும் வரமாட்டாங்க, டூரிஸ்ட் வராது, வருவாய் வராது, இதெல்லாம் இங்க பாதிக்கும். அப்போ அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இன்ஸ்டபிலிட்டி வராது. ஏன்னா இது ஒரு சட்டம் முன்னோட கொடுத்திருக்கிறாங்க பில். இது பாஸ் ஆகி வரும்பொழுது இதற்கு அப்புறம் போடும்பொழுதும் பண்ணுவாங்க. நீங்க தமிழ்நாட்டிலேயே இந்த டாஸ்மாக் வழக்கெல்லாம் பாத்தீங்கன்னா போட்டு 2வது நாள் போறாங்க கோர்ட்டுக்கு ஜாமீன் கேட்டு, எம்டிஏ கூட்டு விசாரிக்கிறாங்க, உடனே கூட்டு கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. மதுரை கோர்ட்டு கொடுக்குது, இங்க உயர்நீதிமன்றம் போறாங்க, உச்ச நீதிமன்றம் போறாங்க. சார் 1 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணிலாம் இங்க யாரும் இல்ல சார், உடனடியா போறாங்க. இந்த பேப்பர் இருக்கா, டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இருக்கு, ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கு, ஓகே வைங்க. இல்ல இப்ப அந்த டாஸ்மாக் கேஸ் எடுத்துட்டு அதோட டெவலப்மெண்ட் என்ன? இடி மேல தான் ஃபைன் பண்ணிருக்காங்க, இடியே தான் குற்றச்சாட்டி இருக்காங்க கோர்ட்ஸ். அப்படின்ற பொலிட்டிக்கல், அப்ப இந்த இடத்துல பொலிட்டிக்கலா வந்து மைலேஜ் வந்து யார் எடுத்தது? ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் ப்ரூவ் பண்ணல தப்பா இருந்தது சார். அது வந்து இடி மேல போட்ட வழக்குங்கிறது இப்ப வரைக்கும் தொழிலதிபர்கள் மேல போட்டாங்க. அந்த வழக்கு அப்படி இருக்கு. அங்க அவங்க சரியா பேப்பர் கொடுக்கல, ஃபைன் போட்டாங்க. அது நீதித்துறை சரியா வேலை செய்யுது, ஃபைன் போடுது இல்ல சார். இந்த இடத்துல நீங்க சொல்றது கரெக்டா சார், நீதித்துறை கரெக்டா செயல்படுது சார். இதுக்கு முன்னாடி அப்ப 30 நாள் அவர் ஜெயில இருந்தா, அவர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருந்தா, சீஃப் மினிஸ்டர் இருந்தா அவரோட பதவி போயிருக்கும்ல. சோ இந்த இடத்துல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அதை வந்து ஆளுங்கட்சி வந்து தப்பா பயன்படுத்துறாங்கன்றதானே. அதுதான் சார் நான் திருப்பி சொல்றேன், மாநில அரசும் பயன்படுத்தும், மத்திய அரசும் பயன்படுத்தும். ஆனால் இந்த ஆயுதத்தை எப்படி எல்லாத்துக்கும் நம்ம எடுத்து கொடுக்க முடியும்? அதுதான் சொல்ல பண்ண மாட்டாங்க. அதுதான் இப்போ ஒரு சட்ட வரை வந்திருக்கு சார். இந்த சட்டத்துல ரிஃபைன் பண்ணி அடுத்தது வரும். எல்லா சட்டங்கள் மாறி ஒன்னொன்னும் அடுக்கடுக்காதான் வரும். நீங்கள் ஒன்று வந்த உடனே எங்களை உள்ள தள்ளுறதுக்காக பாக்குறாங்க அப்படின்னு இவங்க ஒரு எதிர்கட்சிகள் கலப்புறாங்க இல்லையா? இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, மாநில அரசு, இப்போ தமிழ்நாடு வந்து திமுக அரசு, நீங்க பாஜக 4 எம்எல்ஏ இருக்காங்க. நீங்க அவங்க பேர்ல ஒரு கேஸ போட்டு நாளைக்கே உள்ள தள்ளி 30 நாள் வச்சுட்டு அவங்க பதவி எடுக்க மாட்டீங்கன்னு நீங்க சொல்லுவீங்களா? இந்த சட்டத்தை பயன்படுத்த மாட்டேன். அப்போ நீங்க கேட்கிற சட்டம் வந்து எம்எல்ஏ எம்பி பொருந்தாது. அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களுக்கு, ஸ்டேட் மினிஸ்டர்ஸ்க்கு, சிஎம்க்கு, பிஎம் தான் பொருந்தும். அப்ப இல்ல இல்லையா? சொல்லிட்டீங்களா? அப்போ நீங்க இது தமிழ்நாட்டுக்கு இல்ல, தமிழர்களை வழிவாங்குற நடவடிக்கை இல்ல. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து பாஜக பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க சேஃபா இருக்காங்க, அதனால எங்களை பழிவாங்குவதற்கான நடவடிக்கை அப்படின்னு திமுக பேசலாம். மற்ற எல்லா மாநிலத்திலும் எதிர்கட்சிகள் இருக்காங்கல்ல சார், அவங்களும் ஆள்ற மாநிலம் இருக்கு இல்லையா? ஒரு நாள்ல நீங்க சொல்ற மாதிரி தப்பா பயன்படுத்துவாங்க. எப்பயாவது ஒரு நாள்ல வந்து பிஜேபியும் எதிர்கட்சியா வரதுக்கான சான்சஸ் இருக்குல்ல. அப்ப பிஜேபி மேல இதை பயன்படுத்துவாங்களா இல்லையா எதிர்கட்சிகள்? அவங்க இல்ல, அப்ப நம்பிக்கையா கொண்டு வந்திருக்காங்கன்னா நல்ல சட்டம் தானே சார். அதுதானே சார் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இவர்கள் இன்னைக்கு யார் வேணாலும் இங்க வந்து டெமோக்ரஸியை வந்து நம்ம வந்து கெடுக்கிற மாதிரி என்ன வேணா பண்ணலாமா? தவறு செய்தவர்களுமே நடவடிக்கை எடுக்கலாம். நீங்க அப்படிதான் பார்க்கணும் ஒரு சட்டத்தை. நீங்க சட்டம் வரும்போது டெமோக்ரஸியை உடைக்கிறீங்களா? சட்டம் யார் தவறு செய்தாலும் ஒரு காமன் மேனுக்கு ஒண்ணுதான்
மந்திரியா இருந்தாலும் ஒண்ணுதான் அப்படிங்கறதுதான் சட்டம். பிரதமரா இருந்தாலும் நீங்க திரும்பி பார்க்கணும். ஒரு காமன் மேனுக்கு கவர்மெண்ட் ஆபீஸ்ல நான் அப்ளை பண்ணா எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் இருந்தா எனக்கு வேலை கிடைக்காதுன்னா அதே சட்டம் இன்று பிரதமருக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால் இது அனைவருக்குமான சட்டம். அதான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன் சார், இது அனைவருக்குமானது. அடிமட்டத்துல எனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதேதான் பிரதமருக்கும் இப்ப கொண்டு வந்திருக்கிறார். இப்போ நீங்க நீங்க ஒரு ஒரு இங்க வந்து எதிர்கட்சிகளுக்காக இதை கொண்டு வந்திருக்காரு சொல்லியிருந்தா வெறும் முதல்வர்கள் அமைச்சர்கள் மட்டும் நிறுத்திட்டு எல்லாத்துக்கும் மேல பிரசிடென்ட் ரேஞ்சுக்கு பிரைம் மினிஸ்டரையும் வச்சு கொண்டு வந்திருக்கலாம். அது விவாத பொருளா இருக்கும். பாஸ் ஆயிருக்குமா பாஸ் ஆயிருக்காதாங்கிறது நெக்ஸ்ட். ஆனால் பிரதமரையும் சேர்த்துதான் கொண்டு வந்திருக்காரு. அப்படின்னா இது அனைவருக்குமான சட்டம். அப்படிங்கும் பொழுது நான் எப்படி ஒரு அடிமட்ட ஒரு மனிதன் பாதிக்கப்படுவேனோ அதே போல் தவறு செய்தால் அவர்களும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்க மேல ஒரு கலங்க வராம நடந்துக்குங்க. இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா டிவிஎஸ்சி, தமிழ்நாட்டோட டிவிஎஸ்சி சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் மாதிரி கேஸ் போட்டுருவாங்களா? போட மாட்டாங்க. ஆனா அதே போட மாதிரி மாட்டாங்க. இடி எப்படி வந்து போடுவாங்க? பிரைம் மினிஸ்டர் மேல கேஸ் போட்டுருவாங்களா? பர்மிஷன் யார் கொடுக்கணும்? சார் பர்மிஷன் யார் கொடுக்கணும்? இடி வந்து பிரைம் மினிஸ்டர் மேல போட்டுருவாங்களா? சார் போடலாம் போடலாம் போடலாம். அதான் சார் சார் ஒண்ணு புரிஞ்சுங்க. சார் நீங்க நான் சொல்றது சொல்றேன். படி பார்த்தா இடி வந்து இல்ல, எல்லா நான் ஸ்டேட்டுக்கும் சொல்றேன். அப்ளை ஆகும்போது அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்கறது யூஸ் பண்றதுக்கான பவர் பொசிஷன்ல இருக்காங்க. இடி வந்து ஒரு தனிப்பட்ட அமைப்பு. அதாவது இவங்களுக்குள்ள வராது. அது ஒரு தனி அமைப்பா செயல்படும். நான் சொல்ல ஆனா இடி போடுற கேஸ் இல்ல ஃபுல்லா நான் சொல்ல எதிர்க்கட்சியில இருக்கிற இல்ல நான் சொல்றேன். மெம்பர்ஸ் மேல தான் போடுறாங்க. அதிகமான இல்ல அதுல நான் சொல்றேன். கன்விக்ஷன் ரேட்டும் ரொம்ப கம்மி. கன்விக்ஷன் ரேட் கம்மி. அதாவது அப்ப எப்படி முன்னெல்லாம் மக்களுக்கு நம்பிக்கை அதாவது வரும் இடி மேல, எதிர்க்கட்சிகள் மேல, சார் நான் அதான் ஆளுங்கட்சி மேல? சொல்லிடுறேன். இப்போதைய தமிழக முதல்வர் எதிர்க்கட்சியாக இருந்தபோது அவர் சொன்னது இடி என்பது ஆட்சியாளர்கள் சொல்லி வருவதில்லை. சார் மு.க. அது ஸ்டாலின் ஒரு என்ன வேணாலும் தனிப்பட்ட சொல்லட்டும் சார். மு.க. ஸ்டாலின் என்ன இல்ல வேணாலும் இல்ல சொல்லட்டும். அது சார் நம்ம நான் சிஸ்டத்தை சொல்லிடுறேன். எடுத்துக்கலாம் சார். அதான் சொல்றேன். இது ஒரு தனிப்பட்ட அமைப்பு. நீங்க சொல்ற மாதிரி எதிர்கட்சிகள் மேல மட்டும் கேஸ் போட்டு இடி வருது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொன்னா 2009 கீழ்தளத்துல வந்து கூட்டணி, மேல் தளத்துல சிபிஐ விசாரணை வச்சு பண்ணது. அது காங்கிரஸ் ஒத்துக்கிறீங்களா? பண்ண தப்ப இடி பிஜேபி பண்ணது நீங்க சொல்ல வரீங்க. இல்ல அது நியாயம்னா இது நியாயம். இது ரெண்டு நியாயம் பேருமே இல்லைன்னா அதுவும் தப்பு நியாயம் சார். இல்ல. மக்களை பொறுத்தவரை ரெண்டு பேருமே தப்பு பண்றாங்கன்னு வச்சுப்போம். இப்ப என்ன சொல்றீங்க? நான் உங்கள்ட்ட முதல்லயே சொன்னேனே சார், யார் வேணா இதை யூஸ் பண்ணாங்க. நான் தான் சொன்னேனே சார். அப்போ நான் இன்னாருக்குன்னு அப்போ சொல்ல அப்ப நம்ம திருப்பி சொல்றேன். டெமோக்ரஸியும் சட்டம் கொண்டு மதிக்கிறது இல்ல, வந்துட்டார்கள். மக்களையும் மதிக்கிறது இல்ல, நமக்கு விருப்பப்பட்டதை நீங்க பண்ணிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கணும். டெமோக்ரஸியை மதிக்கிறதுனால தான் அனைவருக்குமா இது அடிமட்டமா ஒருத்தனுக்கு எப்படி இருக்கோ அதான் மேல இருக்கவனுக்கும் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க டெமோக்ரஸினா என்ன நினைச்சிட்டீங்கன்னா ஒரு மந்திரி தப்பு பண்ணா அவர் மேல எதுவும் கை வைக்க கூடாது. அப்பதான் நம்ம ஒழுங்கா நம்ம நாடு நல்லா இருக்கும். அப்பதான் அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கும். நமக்குள்ள எந்த பேரும் வராம காப்பாத்துவோம் ஆட்சியேற. யார் தவறு செய்தாலும், ஆட்சியாளர்கள் தவறு செய்தாலும் நீ உன்னுடைய சந்தேகத்தின் நிழல் கூட வராம இருங்க. இப்போ இதுக்கு அப்புறம் வந்தது, முன்னாடி நடந்தது 2 பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்தால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். நல்லா இருந்துக்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற கேஸை முறைப்படி நடத்திக்கோ. இதுக்கப்புறம் சந்தேகத்தின் ரேகை வராமல் இருங்கள். ஏன்னா சார் உயர் பதவியில் இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். நீங்கள் சரியாக இருங்கள், இல்லை திருத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த பாயிண்ட நோக்கி தான் இது போகுது. ஏன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை பாருங்க, சட்டம் இன்னும் வேற ஒன்று இதுக்கு பிறகு வரும். அப்போது நீங்களே சொல்லுவீங்க சரியான சட்டம் சார். உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.